ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். எல்லோரும் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடினீங்க? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்து கேளுங்க, எப்படி கொண்டாடினீங்க? நல்லா கொண்டாடினீங்களா? அதுக்கு லென்த்தாக பேசாதீங்க, ஷார்ட்டாக. சந்தோஷமும் மன நிறைவும் உண்டாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நம் வருடத்தினுடைய முடிவில் வந்திருக்கோம். அநேகர் இந்த வருஷத்தில் உயிரோடு இல்லை. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்கு தயவையும் பாராட்டி அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார்ல. அவர் எவ்வளவு நல்லவர். ஒரு பெரிய சத்தத்தை உயர்த்தி அவருக்கு கரங்களை அசைத்து அல்லேலூயான்னு சொல்வோமா? அவர் நல்லவர். ஆமேன். எல்லோரும் எழுந்து நின்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். சாப்டர் 12. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சீயோனில் வாசமா இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். அந்த பெரியவராய் இருக்கிறவர் வருகிற ஆண்டிலும் உங்களை நடத்துவார். சீயோனில் வாசமா இருக்கிற நாம் அவரை சத்தமிட்டு கெம்பீரிக்கும் பொழுது, அவரை கீர்த்தனம் பண்ணும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் பெரியவராய் இருந்து நம்மளுடைய காரியங்களையும் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராகவும் அவர் போதுமானவராகவும் இருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே.
வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, முழு மனதோடு நன்றி இயேசு ராஜா, செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்த்து இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, அழைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அழைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, கரங்களை உற்சாகமாய் தட்டி துதிக்கிறோம் நாதா, செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்த்து என்று சொல்லுகிறோம் நாதா, ஜீவனை கொடுத்ததெல்லாம் நினைத்து பார்த்து நாளே துதிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, புதிய காரியங்களை வாழ்வில் செய்தாரே, இயேசு ராஜா, ஆபத்தில் துணை நின்றாரே, இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், நீங்க தான் பாடணும், அவர் வாக்கு சத்தத்தை உயர்த்தி நீங்க தான் பாடணும், அவர் பேசணும்னா ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும், ஆகாய
விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று எந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. நீங்க பாடுங்களேன், குறுகிட மாட்டோம், விசுவாசத்தோடு விட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மானையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், தலைக்கு மேல கையை தட்டி சத்தமும் தோணிக்கும். இது விடுதலையின் ஆண்டு. விண்மீனாய் முகங்கள் முறிக்கப்படும், கட்டுக்கள் அறுக்கப்படும். அந்த உன்னதமான தேவன் நம் மத்தியிலே பெரியவராய் இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு பள்ளி விடுதலை விடுதலை முழங்கிடுவோமே. விக்கினம் யாவும் மகளும், விசுவாசத்தோடு இரு கண்கள் சூழ்ந்திடும் வேளை, வருடத்தின் முடிவிலே இரட்சகர் நம் வீட்டில் காணப்படுகிற எல்லா சாபங்களும் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும். விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தர்ட்ட கேளுங்க, என் மேல உம்முடைய அக்கினியை ஊற்றும் ஆண்டவரே, என் மேல உம்முடைய அக்கினியை ஊற்றும். அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. 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 எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே,
அது இப்போதே சபைகளிலே பற்றி எரியட்டுமே. அது இப்போதே எங்கள் குடும்பத்திலே பற்றி எரியட்டுமே. அக்கினியின் அளவு உங்க சத்தத்தை உயர்த்தி என் மேல ஒரு பெரிய அக்கினியை ஊற்றுமையா. அது நுகங்களை முறிக்கட்டும், அது கட்டுகளை அறுக்கட்டும். அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால், சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, எங்கள் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. நிகரே இல்லா தேவன் நீனையில்லா இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் சத்தத்தை உயர்த்தி தகப்பன் நீ. இரக்கத்தில் ஐஸ்வர்யமே நிகரே இல்லா தேவன் இணையில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர். ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் உணர்ந்தவர்களாய் குறைகளை போக்கிடும் நிறைவும் நீரந்த ஜீவ அப்பமும் சிறகில் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் கரங்களை உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை.
சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவு கோளினை கைகளில் உடையவாறே மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவு கோளினை கைகளில் உடையவாறே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 103வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். வானங்களில் சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறவரே, சர்வத்தையும் ஆளுகிற உம்முடைய ராஜரிகத்திற்காக உமக்கு கோடாகோடி நன்றிகள் செலுத்துகின்றோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இம்மட்டும் நித்திய பிதாவாக இருந்து இனி வருகின்ற நாட்களிலும் எங்களுக்கு நித்திய பிதாவாக இருந்து நடத்த இருக்கிறவரே, அதிசயமானவராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவானவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு ராஜா, நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்றைய நாளிலும் நினைப்பூட்டுகிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நன்றி செலுத்து, அதாவது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் சற்று தியானிக்கும் பொழுது நீ நன்றி செலுத்து என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த வருடத்தின் துவக்கம் முதல்
இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவன் நம் மத்தியில் வாசமாக இருக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த வருடத்தின் துவக்கம் முதல் நம்முடைய அதாவது நாம் 3ஆவது வசனங்களிலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் இந்த வருடத்திலே நாம் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினவர். ஹல்லேலூயா. அவர் இந்த வருடம் முழுவதும் இப்பொழுது இந்த தேங்க்ஸ் கிவிங் அதாவது இந்த சங்கீதமானது தேங்க்ஸ் கிவிங் சங்கீதம் என்று நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தின் படியாகவும் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இந்த வருடத்தில் நாம் தெரிஞ்சும் தெரியாமலும் நாம் ஒருவேளை நாம் பாவம் செய்த பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை மன்னித்து அவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிற பாருங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய, அடுத்தாப்புல வாசிங்களே, அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே அப்படி இருக்கிறது என்றால் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய உடன்படிக்கையும் அதாவது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கைக்கொண்டு வழிநடக்கிற நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக அவருடைய கட்டளைகளின்படியாகவும் அவருடைய உடன்படிக்கையின்படியாகவும் இந்த வருடத்தின் துவக்கம் முதல் நடத்தி வந்த தேவன் நம்மேல் நமக்கு பின்னாடி வருகிறவர் மேலும் அவருடைய கிருபை இப்படியாக இருக்கும் என்று 17வது வசனத்தில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அதாவது எழுத்தின்படியாக இருக்கின்ற இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, அது நமக்குமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலை குறித்தே இருக்கிறது. விசேஷித்த விதமாக பார்க்கும் பொழுது அது பழைய ஏற்பாடு அது எழுத்தின்படியாக இஸ்ரவேலர், புதிய ஏற்பாடு ஆவிக்குரியபடியாக இஸ்ரவேலராக இருக்கின்ற நமக்கு விசேஷித்த விதமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார் பாருங்களேன். கொலோசையர் எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறத்தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவரே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஹல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாங்கி வழிநடத்தி வந்தாரோ, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் நம்முடைய குடும்பத்தில் வேலை செய்கின்ற இடத்துல நம்ம குடியிருக்கின்ற இடங்களில் ஆண்டவர் நம்ம மன்னித்து நடத்தினாருங்கள்ல. ஹல்லேலூயா. அதற்காக நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இவை எல்லாவற்றிலும் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்தில் மாம்சமாக இருந்தாலும் வீட்டில் நம்முடைய மாம்சத்தில் மாம்சமாகவும் இரத்தத்தில் இரத்தமாகவும் இருந்தாலும் ஆலயத்தில் நம்ம ஒரே சரீரமாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோதரி. அவரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் சொல்கிறாருன்னா, நன்றி எறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த வருடத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி வந்த ஒவ்வொரு நொடியிலையும் அவர் நம்மை நடத்தி வந்த காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் துதித்து கொண்டு இருக்கும் பொழுது, இனி வருகின்ற நாட்களிலே வருகின்ற வருடங்களிலே இதற்கு அதிகமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தொடர்ந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் யாவும் அவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தட்டும். அவரிடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வாக்குத்தத்தம் செய்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் செய்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களோ என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வலுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீ என்னை தாங்கினீ. உம் சிறகாலே உன்னை காத்தீ. உம் வல்ல கரத்தால் நீ என்னை தாங்கினீ. உன் சிறகாலே உன்னை காத்தீ. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். Praise God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நீங்கள் கர்த்தரை துதிக்கும்படி வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய ஆண்டுக்குள்ளே உங்களை அழகாய் வழி நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களை வழி நடத்தினது போல புதிய ஆண்டிலும் உங்களை வழி நடத்துவாராக. அநேகருடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தேவன் செய்திருக்கலாம். அதற்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்தியிருப்பீங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் சில துக்கமான செய்திகள் காரியங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களை விடாதபடிக்கு, நீங்கள் தத்தளித்து விடாதபடிக்கு, நீங்கள் மாண்டு போய் விடாதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா.
இதே போல தேவன் தொடர்ந்து புதிய வருஷத்திலே உங்களுக்கு செய்வாராக. புதிய வருஷத்திலே நீங்கள் நுழையும் பொழுது அதிக ஜெபத்தோடு, அதிக வேதத்தோடு, அதிக பரிசுத்தத்தோடு, அதிக துதியோடு நம்ம புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகணும். இந்த வருஷத்துல இருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலையை விட அடுத்த வருஷத்துல இருக்கிற ஆவிக்குரிய நிலை இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆவியில அனலாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்பயுமே ஆவியில நம்ம அனலாய் இருக்கணும். அப்ப ஆவியில அனலாய் இருக்கும் பொழுதுதான் தேவனோடு இன்னும் அதிகமாய் நெருங்க முடியும், தேவனுக்குள்ள கிட்டி சேர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்களில் ஒரு சில காரியங்களை குறித்து பேசினார். பேசும் பொழுது சில பெயர்களை குறித்து பேசும் பொழுது, நான் பெயர்களை சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனாலும் அவர்களை பற்றி பேசும்போது கர்த்தர் சொன்னார், அநேக பேர் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போய்விட்டீர்கள். ஹல்லேலூயா. அக்னி முகாமில் பேசின அந்நிய பாஷையோடு அவ்வளோதான். அதாவது அந்நிய பாஷையை பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. யூ லாஸ்ட் த அனாயிண்டிங். அந்த அனாயிண்டிங் உங்களை விட்டு போயிடுச்சு. எப்படி சிம்சோன் மேலே இருந்த அனாயிண்டிங் அவனை விட்டு போய்விட்டதோ, அது அவன் தெரியாமல் இருந்தானோ, அதே போல் இங்கே இருக்கிற அநேக பேர் அந்த அனாயிண்டிங்கை லூஸ் பண்ணி நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. சில பெயர்களை சொல்லியே சொன்னார், இவர்கள் எல்லாத்துக்கும் அனாயிண்டிங் போயிடுச்சு, நான் கொடுத்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ அவர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. பட் ஸ்டில் நான் திரும்பவும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. நான் திரும்ப ஊற்றுவேன். பெற்றுக்கொள்வதற்கு அவங்களை ஆயத்தமாக இருக்க சொல்லு. அதனால நான் ஒரு சில பெயர்களை மட்டும் நான் சொல்ல விரும்பல, நான் எல்லாருக்குமே நான் சொல்றேன், ஆயத்தத்தோடு வாங்க. ஹல்லேலூயா. புதிய வருஷத்தன்னைக்கு தேவன் திரும்பவும் உங்க மேல ஊற்றுவார். ஹல்லேலூயா. திரும்பவும் ஊற்றுவார். திரும்பவும் புதிய வரங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இப்படி இழந்துடாதீங்க. எதை வேணாலும் இழக்கலாம். பணம் இழக்கலாம், பொருளை இழக்கலாம், மனுஷனை இழக்கலாம், உறவுகளை இழக்கலாம். ஆனா இயேசுவையும் அவர் கொடுத்த அபிஷேகத்தையும் நம்ம ஒரு நாளும் இழந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ போராடிட்டு இருக்கோம், நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக. இன்னும் 3 தினங்கள் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உட்காருங்க. லீவில் இருக்கிறவங்க நல்ல தேவ சமூகத்தில் உட்காருங்க. லீவ் ஆச்சே அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். 3 நாள் நல்ல பைபிளை படிங்க, உபவாசம் போடுங்க, இழந்து போன அபிஷேகத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்க. அனலோடு வாங்க. புதிய வருஷத்துல அனலோடு, அபிஷேகத்தோடு, தேவ வல்லமையோடு, ஹல்லேலூயா, நம்ம புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 15-16. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். தேவரீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. அவனுடைய கேப்பமா எங்களோடு பேசும் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. தகப்பன்னீர் பேசுவீராக. ஆண்டவரே, வசனங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுவீராக. அன்றைக்கு லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல கர்த்தாவே, இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயத்தை திறப்பீராக. உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவை எங்கள் இருதயத்தில் விதைத்து அது 30, 60, 100 அது பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் பேசுவீராக. இன்றைக்கு உம்முடைய சத்தம் தொனிக்கப்படட்டும் ஆவியானவரே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி தேவன் பேசுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே நான் கிறிஸ்மஸ்க்காக நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கும் பொழுது, கிறிஸ்மஸ் செய்திக்காக நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சபையினுடைய நிலையை கொஞ்சம் எடுத்து காண்பித்தார். ஹல்லேலூயா. சபை அப்படின்னு வரும்பொழுது ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது முழு சபையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் என்று நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய, அதாவது உங்களுடைய வரும்பொழுது ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் a group of people, I am talking to the individual. நான் உங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவரோடும் பேசுகிறேன்.
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கர்த்தர் அப்படியே என்னுடைய கண்களுக்கு முன்பதாக அப்படியே கொஞ்சம் திரையில் காண்பித்தார். ஆவிக்குரிய நிலையை குறித்து காண்பித்தார். உங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கிறது, உங்களுடைய சிந்தை, அதாவது தேவனுக்கு நேராய், ஹல்லேலூயா, டுவர்ட்ஸ் காட், ஆண்டவருக்கு நேராய் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியா இருக்கிறது, ஆண்டவருக்கு நேராய் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்கள் அது எப்படியா இருக்கிறது. அநேகருக்கு தெரிகிறதில்லை நாம் எப்படி இருக்கிறோம் என்ற நிலை தெரிகிறதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவில வளரும் பொழுது நமக்கு தெரியும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோன்னு. ஆனா ஆவில டவுன் ஆகும் போது நமக்கு அது தெரியாது. ஹல்லேலூயா. சிம்சோன் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறான். சிம்சோனுக்குள்ளே தேவ வல்லமை வரும் பொழுது அவனுக்கு தெரிந்தது, தேவ வல்லமை எனக்குள்ளே வருகிறது, தேவ வல்லமை என் மேல் இறங்குகிறது என்று சிம்சோன் நன்கு அறிந்திருந்தான். ஆனால் தேவ வல்லமை அவனை விட்டு வெளியே போகும் பொழுது அவனுக்கு அது தெரியவில்லை, அவனுக்கு அது புரியல. இன்றைக்கு அதே நிலைமை, இன்றைக்கு ஆவியானவர் நிறைய பேரை குறித்து ஆண்டவர் காண்பித்தார். ஹல்லேலூயா. நான் கேள்விக்கு ஆண்டவர்ட்ட கேட்டேன், வாட் இஸ் த ரீசன் லார்ட்? அவங்களுக்கு தெரியாமல் போனதற்கும், அவர்கள் உணராமல் போவதற்கும், அவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை இழந்ததற்கும், அல்லது அவர்களுடைய ஆட்டிடியூட், அல்லது அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் காட், உமக்கு நேராக இருக்கிற அந்த செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருப்பதற்கு என்ன ஆண்டவரே காரணம் என்று கேட்கும்போது அவர் ஒரு சாதாரண பதில தான் சொன்னார். ஆனால் அது ரொம்ப ஆழமான பதில். அது என்ன பதில் என்று நான் ஆரம்பத்தில் நான் சொல்லிவிடுகிறேன். நான் ரொம்ப ட்விஸ்ட் வச்சு நான் பேச விரும்பல. அதுக்கு காரணம், தேவ பிள்ளைகள் தங்களுடைய சுயத்தை உடைக்கவே மாட்டிக்கிறாங்க. ஹல்லேலூயா. தன்னுடைய ஜென்ம சுவாபத்தை மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறதே இல்லை. சின்னதா ஆரம்பிக்கிற கோபம் உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு பெரிய பகையாய் மாறிவிடுகிறது என்று உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. சின்னதா மூஞ்சி தூக்கிற காரியம் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய உறவை உடைக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. ஒரு சின்ன பொறாமை, அல்லது ஒரு சின்ன பெருமையான காரியம், அல்லது ஒரு விதமான என்ன சொல்றது, தன்னை உயர்த்தி கொள்ளுகிற காரியங்கள், தற்பெருமையான காரியங்களா இருக்கட்டும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் சாதாரணம் என்று நாம் நினைக்கின்றோம். சில காரியங்கள் அது என்னுடைய நேச்சர் என்று நாம் நினைக்கின்றோம். இது என்னுடைய இயல்பு என்று நாம் நினைக்கின்றோம். ஹல்லேலூயா. ஆனால் அது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான உறவை உடைக்கிறது என்று எத்தனை பேர் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சுயம் அல்லது உங்களுடைய ஜென்ம சுவாபம் அது வெண்கலத்தை போல அது கெட்டியாய் மாறி தேவனுடைய கிருபை உங்களிடத்தில் வரக்கூடாதபடிக்கு அது நடுவிலே தடையாய் நிற்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒன்றுமில்லை. எனக்கும் தேவனுடைய உறவுக்கும் நடுவிலே அந்த உறவை உடைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படியாய் பவுல் சொல்லும் பொழுது, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய கோபங்கள் அல்லது உங்களுடைய ஒரு விதமான எண்ணங்கள் அல்லது ஒரு விதமான ஆக்ஷன்ஸ், ஹல்லேலூயா, உங்களையும் தேவனை விட்டு பிரிக்கிறது. ஆனால் you are showing off that நான் ஆண்டவருக்குள்ள ரொம்ப கரெக்டா இருக்கிறேன்னு உங்களை நீங்க ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ். dear church, உங்களுடைய செய்கைகளை கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் கூப்பிட்டு பேசுங்க. வெரி குட், கூப்பிட்டு பேசுங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் கர்த்தர் கவனிக்கிறார். ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. வெளியில பண்றதில்ல, இங்கிருந்து உள்ளத்துல நீங்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. இன்டென்ஷன், என்ன நோக்கம், என்ன சிந்தை இங்கிருந்து எழும்புது பாருங்க. இதை தேவன் கவனிக்கிறார். வெளியில வாங்க சிஸ்டர், ஜெபிக்கலாம் நீங்க சொல்லலாம். பட் வாட் இஸ் த இன்டென்ஷன்? வாட் இஸ் த இன்டென்ஷன்? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களோடு பேச போகிறார். எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை கேட்க வாஞ்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
ரூபனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து சில சம்பவங்களை நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாரும் நீங்க யாக்கோபுடைய கதையை படித்திருப்பீர்கள். அதில் நடந்த சில முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் கதை போல தான் நான் சொல்ல போறேன். அதுக்காக நீங்க யாரும் தூங்கிடக்கூடாது. விழிப்பா இருந்து கவனிக்கணும். நீங்க வேதத்தை தான் ஒழுங்கா படிக்கிறது இல்லை. வேதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும் போதாவது அதை கொஞ்சமாவது என்ன செய்யுங்க, கொஞ்சம் காது கொடுத்து கவனிங்க. ஏன்னா நீங்க படிக்கிறதெல்லாம் சங்கீதம் 23, இல்லைன்னா நைட்டு தூங்கும் போது 91, இல்லைன்னா 121, இல்லைன்னா 1. ஏன்னா இதுதான் நமக்கு தெரிஞ்சது, இதுதான் நம்மளுக்கு ஈஸி. இதை விட்டா வேற எதுவும் பெருசா படிக்கிறதே கிடையாது. அப்படியே படித்தாலும் சர்ன்னு நம்ம மெஷின் ஓட்டுற மாதிரி சரன்னு படிச்சுட்டு போறது. என்ன படிச்சீங்கன்னு கேட்டா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. பைபிளில் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது. எப்போ தெரியுமா பைபிள் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும்? எப்போ தெரியுமா பைபிள் போர் அடிக்கும்? எப்போ தெரியுமா பைபிள் எடுத்தா தூக்கம் வரும்? எப்ப கர்த்தர் உங்களோடு வேதத்தின் மூலியமாய் பேசலையோ அப்ப பைபிள் போர் அடிக்கும். ஹல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது பாஸ்டர். ஏன்னா நான் பைபிளே தொடறது இல்லை. நான் பைபிளை என்ன பண்ணுறதில்ல, தொடறது கிடையாது. பைபிளே தொடறது இல்லை பாஸ்டர். சில பேருக்கு என்ன மென்டாலிட்டினா 4-5 கதையை தெரிஞ்சு வச்சுக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு மென்டாலிட்டி. எனக்கு எல்லாம் தெரியுன்ற மென்டாலிட்டி. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன தெரியுமா? ஓரளவுக்கு பைபிளை படிச்சு முடிச்சிருவாங்க. படிச்சு முடிச்சுட்டு ஆண்டவர் இப்படிதான் அப்படின்னு இவங்களே என்ன பண்ணிடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடும். ஆண்டவர் எப்பொழுதுமே அன்பும் இரக்கமும் நிறைந்த தேவன். அவர் இப்படிலாம் பண்ண மாட்டார், இவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். நீங்க ஆண்டவருக்கு கிராமர் எழுதிட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய அறிவுக்கும் மேலானவர் நம்மளுடைய தேவன். அவரை புரிந்து கொள்கிறவன் யார்? அவருடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை அறிந்து கொள்கிறவன் யார்? ஹல்லேலூயா. அது அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்க இவர் இப்படிதான் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. தேவன் எப்படிப்பட்டவர் என்று தன்னுடைய இருதயத்திலே இருக்கிறதை வேதத்திலே அவர் வெளிப்படுத்தியிருக்கும் போது, வேதத்தில் என்ன எழுதியிருக்குதோ இருக்கிறதை இருக்கிற வண்ணமாய் படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மென்டாலிட்டியில் பைபிள் என்ன செஞ்சிடாதீங்க, என்னைக்குமே படிச்சிடாதீங்க. இருக்கிறதை இருக்கிற வண்ணமாய் படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமென். யாக்கோபு என்கின்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் லேயாள் என்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். பிறகு ராகேல் என்கின்ற பெண்ணை திருமணம் செய்தார். ஹல்லேலூயா. இந்த 2 பேர் இல்லாம அவங்களுடைய மனைவிகளே தனக்கென்று இருக்கிற வேலைக்காரிகளையும் மறுமனையாட்டிகளாக யாக்கோபுக்கு கொடுத்தார்கள். லேயாள் தன்னுடைய வேலைக்காரியாகிய சில்பாளை கொடுத்தாள். ராகேல் தன்னுடைய வேலைக்காரியாகிய பில்காலையும் தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தாள். நீங்க ஒருவேளை கேட்கலாம், யாக்கோபு இப்படிலாம் திருமணம் பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் சரியா அப்படிலாம் கேட்டீங்கன்னா டோட்டலி ராங், டோட்டலி ராங். ஆபிரகாம் செய்தது பெரிய முட்டாள்தனம், யாக்கோபு செய்தது பெரிய முட்டாள்தனம். ஹல்லேலூயா. தேவன் ஆதாமுக்கு ஏவாளை மட்டும்தான் படைத்தார். அதுக்காக ஆபிரகாம் பண்ணாரே, யாக்கோபு பண்ணாரே, அப்ப அதெல்லாம் கரெக்ட் தானே? நோ, நெவர். ஹல்லேலூயா. அவர்கள் 2வது கல்யாணம் அந்த மறுமனையாட்டிகளை வைத்துக் கொண்டதனால எவ்வளவு வாழ்க்கையில போராட்டத்தை அனுபவித்தார்கள் என்று உங்களால கிரகிச்சு கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு, புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நோ, தட் இஸ் ராங் டாக்டரின். ஆண்டவர் ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு ஒரு மனைவி தான், ஒருத்தனுக்கு அப்படிதான் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்றார். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆனா இவன் கதையில கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்கும் தேவன் பிள்ளைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். சரிங்களா? யாராருக்கு? லேயாள், லேயாளுடைய வேலைக்காரியாகிய சில்பாள், ராகேல், ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்கால். ஹல்லேலூயா. சோ எல்லாருக்கும் தேவன் பிள்ளைகளை கொடுக்கிறார். யாக்கோபுக்கோ
ராகேலை தான் ரொம்ப பிடிக்கும். யாக்கோபுக்கு யாரை தான் ரொம்ப பிடிக்கும்? ராகேலை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால லேயாளுக்கு ரொம்ப இருதயத்தில் ரொம்ப பொசசிவ், ரொம்ப வேதனை. ராகேலை தான் என் வீட்டுக்காரர் நேசிக்கிறாரு, என்னை நேசிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ லேயாளுடைய பிள்ளைகள் ராகேலுடைய பிள்ளைகளை வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஏன்னா எங்க அப்பா எங்க அம்மாவை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா என் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா எப்பயுமே யாரோட தான் இருக்கிறாரு? ராகேலோடையும் ராகேலுடைய பிள்ளைங்களையும் தான் ரொம்ப நேசிக்கிறாரு. அப்பாவுக்கு யார் ரொம்ப செல்லமான பிள்ளை? யோசேப்பு தான் ரொம்ப செல்லமான பிள்ளை. யோசேப்பு போனதுக்கு அப்புறம் யார் ரொம்ப செல்லமான பிள்ளை? பெஞ்சமின் தான் ரொம்ப செல்லமான பிள்ளை. அதனால அப்பாவுக்கு எப்பயுமே யார் மேலதான் பிரியம்? ராகேல் மேல. அதனால இந்த லேயாளுடைய பிள்ளைகளுக்கு எப்பயுமே ராகேல் மேல ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். ராகேல் பிள்ளைகள் மேல எப்பயுமே கோபம் இருந்துகிட்டே இருக்கும். இது எப்ப வெளியாகும்னா, இவங்களுடைய அத்தனை பிள்ளைங்களும் சேர்ந்து வெளியில விளையாட போறாங்க தெரியுமா? இன்னைக்கு கிரிக்கெட், அன்னைக்கு என்ன விளையாண்டாங்கன்னு தெரியல, ஒரு கிரிக்கெட்னே வச்சுக்கோமே, விளையாட போகும்போது இந்த லேயாளுடைய பிள்ளைங்க, அவங்க கூட்டம் ஜாஸ்தி, அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ராகேலுடைய பிள்ளைகளை ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா டிச் பண்ணுவாங்க. ஏய் போடாங்கட்டு, ஏய் போய் பால் பொறிக்கிடுவா, ஏய் போடாங்கட்டு அப்படின்னு ரொம்ப என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கார்னர் பண்ணுவாங்க, ரொம்ப டிச் பண்ணுவாங்க, ரொம்ப மோசமா அவங்க நடத்துவாங்க. அந்த அது எந்த கோபம்னா, யோசேப்பு பெஞ்சமின் பண்ண கோபம் கிடையாது. கோபம் எங்க? எங்க அம்மாவை எங்க அப்பா நேசிக்கல, எங்க அப்பா யாரதான் நேசிக்கிறாரு? அதனால எங்களுக்கு உங்களுக்கு ஆகாதுடா அப்படின்னு எப்பயுமே வாக்குவாதங்களும் போராட்டங்களும் சண்டைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ராகேலுடைய பிள்ளைகளை தன்னுடைய சகோதரர்களாக பார்க்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு முடியாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. இதுல அதிகமா கோபம் கொண்டது யார் தெரியுமா? ரூபன். அதிகமா கோபம் கொண்டது ரூபன். இந்த ரூபன் மூத்த பிள்ளை, மொத பிள்ளை, அப்பாவுக்கு செல்லமான பிள்ளை, தங்கமான பிள்ளை. அப்பா சொல்றார் ரூபனை பார்த்து, நீ என்னுடைய பலன், நீ என்னுடைய சத்துவம், நீ தான் என் செல்ல பிள்ளை அப்படின்னு ரூபனை ரொம்ப கொஞ்சறாரு. ஆனா அந்த ரூபன் என்ன பண்றான் தெரியுமா? எங்க அம்மாவை நீங்க நேசிக்கல, எங்க அம்மாவை நீங்க இது பண்ணல, அந்த கோபம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, அந்த வன்மம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நாள் ஆக 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 ஒரு வாலிப துடிப்புல வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவர் சீன் போட ஆரம்பிக்கிறார். சகோதரர்கள், இங்க பத்தியா நான் என்ன பண்றேன்னு பாரு, இப்ப பார் ராகேலுடைய பிள்ளைகளை நான் என்ன பண்றேன்னு பார் அப்படின்னு அவ்வப்போது இந்த சண்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். யாரு? ரூபன் சண்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அவனுடைய சண்டித்தனத்தினுடைய உச்சகட்டம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஆதியாகமம் 35:22 வாசிக்க வேண்டாம், கவனிங்க. ஹல்லேலூயா. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் ராகேலுடைய வேலைக்காரி ஆகிய பில்காள் யாக்கோபினுடைய மறுமனையாட்டி ஆகிய பில்காளை இவன் கெடுத்து போட்டான். 1000 இருந்தாலும் அம்மா யாரு? அம்மா. இன்னொரு வகைகளை பார்த்தா சித்தி, என் தகப்பனுடைய மனைவி. அப்படி செய்யும் பொழுது அதை கெடுத்தது ஒரு பெரிய குற்றமாய் இருந்தாலும் அதை விட பெரிய காரியம், தகப்பனை ரொம்ப இன்சல்ட் பண்றான்னு அர்த்தம். தகப்பனை ரொம்ப, அது சொல்ல முடியல, cannot explain it. இது துன்மார்க்கன் கூட செய்ய மாட்டான் இந்த வேலையை. ஒரு துன்மார்க்கன் கூட இந்த தப்பை செய்ய மாட்டான். ஆனா ஒரு இந்த வன்மம் எங்க போய் நிக்குது பாருங்க. ஒரு சின்ன கோபம், விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்ச சின்ன கோபம் எங்க வந்து நிக்குது பாருங்க. ஹல்லேலூயா. தகப்பன் இந்த விஷயத்தை கேட்டு நெஞ்சமெல்லாம் உடைஞ்சு, ஆனா ரூபனை ஒன்னும் செய்ய முடியல. ஒன்னு புள்ள பாசம், ரெண்டாவது இந்த ரூபன் தான் மூத்த பிள்ளை தான் சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவன். ரூபன் தான் ஜனங்களை அப்பாவுக்கு அப்புறம் வழி நடத்தக்கூடிய தலைவன். ரூபன் தான் எனக்கு பின்பு தேவனிடத்தில் விசாரித்து தேவனுக்கும் ஜனத்திற்கும் நடுவே நிற்கக்கூடிய ஒரு மனிதன். 3 பொசிஷன் அவன் மேல நிக்குது. சேஷ்டபுத்திர பாகம் என்ற பொசிஷன் நிக்குது,
தலைமைத்துவம் பொசிஷன் நிக்குது, ஆசாரியத்துவம் பொசிஷன் அவன் மேல நிக்குது. இப்படிப்பட்ட பொசிஷன், எனக்கு அப்புறம் இவன் தான் ஃபேமிலியை ரன் பண்ணணும். இன்றைக்கு என்னுடைய மனவேதனை நான் அவனை சபித்து விட்டேன் என்றால் என் குடும்பத்தை யார் நடத்துவது? வேதனையை வெளியே சொல்லவும் முடியல. அந்த வேதனையினால ரூபனை ஒண்ணு செய்யவும் முடியல. யாக்கோபு ஸ்தம்பிச்சு போய் அமைதியா நிக்கிறான். ஹல்லேலூயா. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, ரூபனுக்கு தன் அப்பாவனுடைய அந்த லீடர்ஷிப் பிடிக்கல, தகப்பனுடைய லீடர்ஷிப் சுத்தமா பிடிக்கல. எங்க அப்பா எப்பயுமே ராகேல் 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 தான் இருப்பாரு, எங்களுக்கு இது இல்ல, இவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எல்லாத்துலயும் அமைதியா இருக்கிறாரு, அப்படியே வீரமா எந்திரிச்சு போய் சண்டை போட மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே கிடக்கிறாரு. இந்த ரூபனுக்கு யாக்கோபை பிடிக்கவே இல்லை. அப்பா மேல மரியாதையும் அப்பா மேல அந்த மதிப்பும் கனமும் வச்சிருந்தானா இந்த தவறை செஞ்சிருக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. அவன் டோட்டலா யாக்கோபுடைய அந்த அத்தாரிட்டி, அந்த லீடர்ஷிப்பை இவன் கெடுத்து போட்டுட்டான். ஹல்லேலூயா. ஆனா பின்னொரு காலத்துல அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டான். கேட்ட மாதிரி பைபிள்ல இல்லை, ஆனா கேட்டிருக்கான். கேட்காம அது அது வேற மாதிரி போயிருந்திருக்கும். அவன் கேட்காம இருந்திருந்தானா. தேவனும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்தார் இவன் மனம் திரும்புவதற்கு, இவன் மாறுவதற்கு. அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, எங்க அப்பாவுடைய காரியத்தை நான் கெடுத்தது பெரிய தவறு. இப்போ தேவன் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இவன் பண்ண தவறினாலே ஒரு பெரிய சாபம் அவன் மேல வந்து விழ ரெடியா இருக்கு. பட் ஸ்டில் ஆண்டவர் ரூபனை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா சாபம் வந்துருச்சுன்னா அழிஞ்சு போயிடுவான், அவன் அழியக்கூடாது. ஆனாலும் தேவன் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இதுல இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கவனிக்கணும். அதாவது அந்த காலத்தில், அதாவது பழைய காலங்களிலே நீங்க தாவீதினுடைய வாழ்க்கையில கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க அடுத்த ஸ்தானத்திற்கு வருகிறவன் இதுக்கு முன்னாடி இருக்கிறவனுடைய ராஜாவினுடைய மனைவிகளை எடுத்துக்கொண்டான் என்றால் அவனை அழித்து நான் மேலே வந்து விட்டேன் என்று அர்த்தம் வரும். இது நீங்க அப்சலோம் உடைய வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சேம் மென்டாலிட்டி தான் இங்க யாருக்குள்ளேயும் இருக்குது, ரூபனுக்குள்ளேயும் இருக்குது. அப்பாவை ஓவர்டேக் பண்ணணும், அப்பாவை ஓவர்டேக் பண்ணணும். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை, நான் சர்ச்சில் இருக்க உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். இந்த உலகத்தில் அநேக பேருக்கு தகப்பன் இல்லை, உங்களுக்கு இருக்கிறார்கள். உங்களுடைய தகப்பனை கனம் பண்ணுங்கள். உங்களுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவீர்களாக. வசனம் அப்படி தானே சொல்லியிருக்கு. நம்ம சர்ச்சில் நான் கவனிக்கிறேன், அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், உங்களுடைய தகப்பனை ரெஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. எங்கள் அப்பா குடிகாருங்க, எங்கள் அப்பா ஒரு மாதிரி போவாருங்க, எங்கள் அப்பா அப்படிங்க. இந்த அம்மாக்கள் இருக்காங்க பாருங்க, அம்மாவுக்கும் வீட்டுக்காருக்கும் சண்டை வந்துச்சுன்னா பிள்ளைகள்கிட்ட போய் அப்பாவை பற்றி சொல்லி 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 இந்த பிள்ளைகள் அப்பா மேலே வைத்திருக்கிற கனத்தையே உடைச்சிடுறாங்க. சர்ச்சில் வந்து வேஷம், ஆவிக்குரியவனை போல, பரிசுத்தவான் போல வேஷம். பிள்ளைகளிடத்திலே தகப்பனுக்குரிய அந்த கனத்தை கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தை சொல்லித் தருவதற்கு மனைவிமார்கள் மறந்து விடுகிறீர்கள். ஒரு பிள்ளைக்கு தகப்பன் ரொம்ப முக்கியம். நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், தேவனுக்கு பின்பு தகப்பன் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு வேதத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தர விரும்புகிறேன். நீங்க ஆசீர்வாதமா வாழ்றதும் இல்ல சாபமா வாழ்றதும் உங்க தகப்பன் கையில தான் இருக்கு. சரிங்களா? தாயின் கையில இல்ல, யார் கையில தான் இருக்கு? நீ நல்லா வாழ்றதும் நீ நல்லா வாழாம போறதும் யார் கையில இருக்கு? ஏன்னா அந்த கிருபையை தகப்பனுக்கு வைத்திருக்கிறார். தகப்பன் ஆசீர்வதிச்சா நீ ஆசீர்வாதமா இருப்ப, தகப்பன் சபிச்சா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. நிறைய பேரை நான் கவனிக்கிறேன், உங்க அப்பாவை நீங்கள் மதிக்கிறதில்லை. நான் நல்லா தான் பாஸ்டர் மதிக்கிறேன். நோ, நான் கவனிக்கிறேன், நீங்க பேச்சு வழக்கே சரியில்லை.
நீ போவான்னு உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நீ பேசுற. நீ தேவனுக்கு அடுத்தபடியான கனத்தை கொடுக்கணும். உன் தகப்பனுக்கு முன்பதாக எழுந்து நிற்கணும். ஹல்லேலூயா. நீ செல்லமாரு, சந்தோஷமாரு, ஹாப்பியாரு. உன் இருதயம் எப்பயுமே தகப்பனுக்கு முன்பதாக பயந்து இருக்கணும். ஹல்லேலூயா. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட தகப்பனா வேணாலும் இருக்கட்டும். யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர் அண்ட் ஆல்சோ யுவர் மதர். அதுக்காக அப்பாவை மட்டும் நேசிச்சா போதும் அப்படின்னு கிடையாது. அம்மாவையும் நீ கனம் பண்ணணும்னு தேவனுடைய கட்டளைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ கட்டாயம் நீ கனம் பண்ண வேண்டும். நீ கனம் பண்ண வேண்டிய பாத்திரம் அவர்கள். ஹல்லேலூயா. ரூபனை போல ஒரு நாள் நடந்துடக்கூடாது. ரூபனை போல ஒரு நாள் இந்த தவறை செய்திடக்கூடாது. ரூபன் பொல்லாத மென்டாலிட்டி. அப்பாவை பிடிக்கல, அப்பா அப்படின்னு ஒரு மாதிரியான மென்டாலிட்டி. ஹல்லேலூயா. நாட் ஒன்லி யுவர் ஃபாதர்ஸ், யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ். உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனையும் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய நிலை நல்லா கவனிக்கணும். சர்ச்சை கர்த்தர் ஏற்படுத்துறதுக்கான காரணத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சபையை தேவன் ஏற்படுத்தி அங்கே தேவன் உங்களுக்காக ஆவிக்குரிய தகப்பன் என்ற போதகர்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த போதகர்கள் என்பவர்கள் ஏதோ வந்து பிரசங்கம் பண்ணிட்டு ஏதோ வசனம் சொல்லி கொடுக்கிறவங்க மட்டும் நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜர்னி, அந்த பொறுப்பு உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனிடத்தில் இருக்கு. எனவே கர்த்தர் சொல்றாரு, உன் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீ என்ன செய்? செவி கொடுங்கள். கனம் பண்றது என்றால் செவி கொடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் உன்னுடைய தகப்பன்டா, நீ என்னை பின்பற்றுகிறவனாயிரு. வசனத்தை நான் சொல்லிக் கொடுக்கிற வசனத்தை கேட்கிறவனாயிரு. உனக்கு அநேக உபாத்தியர்கள் இருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு உனக்கு உபாத்தியனா இருக்கலாம், போதகனா இருக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் உனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் நிறைய இருக்கலாம். ஏன் அப்போலோ உனக்கு நிறைய வேதத்தை குறித்து சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனால் தகப்பன் ஒருவனே. நான் உன்னை பெற்றெடுத்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் என்று சொல்வதை விட, நான் பெரிய ஊழியக்காரன் என்று சொல்வதை விட, உங்களை ஆவிக்குரிய ரீதியில பெற்றெடுத்த தகப்பன். எனவே நான் சொல்றதை கொஞ்சம் கேளு, ஏன்னா பிள்ளைகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் இன்றைக்கு ஏராளமான பிரசங்கியாளர்கள் உண்டு. ஏராளமான உங்களுக்கு பிடிச்சமான பிரசங்கியாளர்கள் மேபி இருக்கலாம். ஆனால் தகப்பன் ஒருத்தர் தான். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிகாஸ் பரலோகத்தின் நன்மை யார் மூலியமா தெரியுமா வரும்? சொல்லுங்க. தகப்பன் மூலியமா தான் வரும். ஏழி தாத்தா வந்து அண்ணால பிளஸ் பண்ண உடனே, ஏழி தாத்தா தீர்க்கதரிசனம்லாம் சொல்ல, நீ சமாதானத்தோட போ, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. சிம்பிள் வேர்டு. தகப்பன் சொல்றத கேட்ட தகப்பனுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்த உடனே அண்ணாள் கர்ப்பவதி ஆனாள். குடும்பத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. blessings come through this way. ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையினுடைய போக்கு உலகமெங்கும் சரி, சபையினுடைய போக்கு சரியில்லாமல் போகுது. ஆனால் நீங்களும் நானும் இந்த வேதத்தை பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். இருப்பீங்களா நீங்க? 1000 பேர் 1000 சொல்லட்டும். யூ ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட், யூ ஃபாலோ த பைபிள். நீ பைபிளை படி. 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லட்டும். அந்த பெரிய ஊழியக்காரர் அப்படி சொல்லிட்டாரு. பைபிள் என்ன சொல்லிருக்குன்றதை மட்டும் ஆழமா கவனிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே. இப்போ இந்த ரூபனுக்கு இவன் அழிஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக ரூபனுக்கு இன்னொரு வாய்ப்பு. இப்போ இவனுக்கு அவங்க அப்பாவுடைய லீடர்ஷிப் பிடிக்கல, அவங்க அப்பாவுடைய தலைமைத்துவம் பிடிக்கல, அவங்க அப்பா வழி நடத்துறது பிடிக்கல. எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு அமைதியாவே இருக்கிறாரு. நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் பயங்கரமா பேசுறாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தாச்சு. யோசேப்பு இப்ப எங்க தெரியுமா இருக்கிறாரு? எகிப்துல இருக்கிறாரு. அவன் எகிப்துக்கு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து அவனை வித்து போட்டானுங்க. அதனால இப்ப யோசேப்பு எங்க இருக்கிறாரு? எகிப்துல. யோசேப்பு எகிப்துல இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. நல்லா கவனிக்கணும். இப்போ இங்க தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. யாக்கோபு பிள்ளைகளை போய் தானியம் வாங்கிட்டு அனுப்புறாரு. தானியம் வாங்க போன இடத்துல யோசேப்பு கண்டுகொண்டான். யாரு? நீங்க என்னுடைய சகோதரன் கண்டுகொண்டான். இப்போ யோசேப்பு கேள்வி மேல கேள்வி கேட்டு, உன்னுடைய தம்பி ஆகிய பெஞ்சமீனை நீ இங்க கூட்டிட்டு வரலனா
நான் சிமியோனை நான் அனுப்ப மாட்டேன், சிமியோனை தூக்கி கட்டி ஜெயில போடுங்கடான்னு சொல்லிட்டான். இப்ப சிமியோன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்க, நீ போய் பெஞ்சமினை கூட்டிட்டு வா. பெஞ்சமின்னு சொல்ல, உன் தம்பி என்ன பண்ணிட்டு வா, கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்தா நான் உனக்கு என்ன பண்றேன், சிமியோனை விடுதலை பண்றேன். அது மட்டும் இல்ல, நீ இங்க வந்து தானியம் வாங்கிக்கலாம், நீ இங்க வந்து வியாபாரம் கூட செய்து கொள்ளலாம் அப்படின்னு யோசேப்பு அனுப்புறாரு. இப்ப அத்தனை பேரும் சாப்பாடு கிடைச்சிருச்சு, ஆனா யாரை மிஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க? இப்ப நல்லா கவனிக்கணும். யாருங்க மூத்த புள்ள? ரூபன் மூத்த புள்ள. ரூபனுடைய தலைமைத்துவத்துல தான் இப்ப இந்த டீம் எங்க போகுது, எகிப்துக்கு போகுது. இப்ப யோசேப்பு சொல்றார், சிமியோனை பிடித்து சிறையில் போடுங்கள்னு சொன்ன உடனேயும் ரூபன் என்ன சொல்லி இருந்திருக்கணும், என்ன சொல்லி இருந்திருக்கணும்? உங்களை மாதிரி அமைதியாவே இருந்திருக்கணுமா? என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ரூபன் ஒரு தலைவனா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? என்னமோ சொல்றீங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கணுமா? சிமியோனுக்கு பதிலாக என்னை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கணுமா? அதானே சொல்லியிருக்கணும். ஒரு நல்ல லீடருக்கு அதான அழகு. ஐயா சிமியோன் வேண்டாம், நான் இருந்துக்கிறேன், அவன் போகட்டும், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். சிமியோனை கட்டிப்பிடிங்கள், நல்ல வேலைக்குடா, நம்மளை விட்டாங்க. இவருக்கு இவங்க அப்பாவுடைய லீடர்ஷிப் பிடிக்கலையா? ஆனா இவனுக்கு யாருடைய லீடர்ஷிப், இவனுக்கு லீடர் ஆகணும், ஆனா இவனுக்கு அப்பாவுடைய லீடர்ஷிப் பிடிக்கல. சரி, நீ லீடரா இருந்து என்னடா பண்றேன்னு கேட்டா ஓரமாப்பா என்ன பண்ணிக்கிறது, கை கட்டி நின்னுக்கிறான். சரி ஓகே, இப்ப எல்லாரும் புறப்பட்டு என்ன பண்ணியாச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எங்கடா சிமியோன்னு கேட்கிறாரு அப்பா. அப்பா இந்த மாதிரிலாம் கதையாயிருச்சுப்பா, பெஞ்சமினை வர வச்சாதான் சிமியோனை கொடுப்பேன்னு சொல்லிட்டாருப்பா. உன்னை யாரா சொல்லுது பெஞ்சமின் எங்களுக்கு இருக்கிறான்னு? அப்பா அந்த ஆள் கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டாருப்பா, அதனால உண்மையை சொல்லிட்டோம்ப்பா. எனக்கு என்னப்பா தெரியும் அவர் பெஞ்சமினை கூப்பிடுவாருன்னு. டேய், நான் யோசேப்பையும் இழந்துட்டேன், சிமியோனையும் இப்போ நான் இழந்து நிற்கிறேன், அடுத்து பெஞ்சமினையும் கூட்டிட்டு போக பார்க்குறீங்களாடா? டே, வயிறு எரியுதுடா எனக்கு அப்படின்னு அவங்க அப்பா அழுகிறாரு. அப்ப ரூபன் ஒரு வார்த்தை சொல்றான், டாடி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க பெஞ்சமினை என் கையில ஒப்படைங்க, நான் பத்திரமா போய் கூட்டிட்டு வரேன். அப்படி ஒருவேளை இவனுக்கு ஏதாவது நேர்ந்தால் என் பிள்ளைகளை வெட்டி கொண்டு போட்டுருங்கப்பா. அப்பா சொல்றாரு, உன்னை நம்ப சொல்ற, நான் உன்னை நம்பணுமா? என் நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியாடா நீ இருக்கிற? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொறுப்பை ஒருத்தர் கையில கொடுக்கணும்னா அவன் நம்பிக்கைக்கு பாத்திரவானா முதல்ல இருக்கணும். நீ திறமையானவனான்றது மேட்ரு கிடையாது, நீ அபிஷேகம் பெற்றவனான்றது மேட்ரு கிடையாது. தேவன் உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னா நீ தேவனுக்கு நம்பிக்கை உள்ளவனா நீ இருக்கணும். யாக்கோபு சொல்றான், உன்னைய நம்பியாட கொடுக்க சொல்ற, உன்னைய நம்பியா கொடுக்க சொல்ற. அப்பனா இவன் சொல்றான் பாருங்க, டாடி ஒருவேளை பெஞ்சமினுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என் பிள்ளைங்களை 2 பேரும் கொன்று போட்டுருங்க, ஏன்னா கொல்ல மாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ வீராப்புக்கு பேசிட்டு இருக்கிற, ஏன்னா உன் குடும்பத்துக்கு தானியம் வேணும், வீராப்புக்கு பேசுற, வைராக்கியத்துல பேசுற, அப்படியே ரொம்ப பெரிய லீடர் மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஆனா உன்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி சிமியோனை கட்டி வைக்கும் போதே தெரிஞ்சிருச்சுடா. என்னைய கட்டி வைங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும், மற்றவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கணும். அதான் ஒரு லீடருக்கு அழகு. அல்லேலூயா. ஏசா என்னை கொல்ல பார்க்கிறான், எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு 200 பேரை கூட்டிட்டு வரான்னு சொன்னியும் யாக்கோபு போய் உட்கார்ந்து கதறினான் பாருங்க. அவன் கதறினதுல அப்புறம் இன்னொரு வேலை செஞ்சான், எல்லாத்தையும் பின்னாடி நிக்க வச்சுட்டு முன்னாடி வந்து யார் நின்னது, வெட்டி போட்டான். முதல்ல என்னை வெட்டி போடட்டும், அப்புறம் வெட்டி போட்டேன் என் பிள்ளைங்களை. இதை பார்த்து வளர்ந்தவன் ரூபன். இந்த லீடர்ஷிப் பிடிக்கல அவனுக்கு. ஹல்லேலூயா. நீ உங்க அப்பாவை பின்பற்றி இருந்திருக்கணுமா? நீ என்ன பண்ண? நீ சிமியோனை விட்டுட்டு வரும்போதே ரூபனுடைய குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. லிசன், இப்போ யூதா யாரு? லேயாளுடைய 4வது பிள்ளை, ரூபனுடைய 3வது தம்பி. ரூபன்
சிமியோன், லேவி, யூதா. இந்த யூதா அப்பா கிட்ட சொல்றான், அப்பா, ராகேலின் பிள்ளையாகிய உங்களுடைய பிரியமான மனைவி ராகேல், அவங்க பிள்ளையாகிய பெஞ்சமின், இத்தனை நாளா அவங்கள நாங்க எல்லாரும் வெறுத்தது உண்மைதான். ஆனா டாடி, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், அவன் என் தம்பி. அவன் யாரு? என் தம்பி. நான் அவனுக்காக உத்தரவாதி. நான் அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். என்னை நம்பி கொடுங்க டாடி, நான் செய்கிறேன். என்னை நம்பி கொடுங்க, நான் செய்கிறேன். அப்பாவுடைய இதயம் யூதாவினுடைய வார்த்தையினாலே இதமியப்பட்டு, நான் உன்னைய நம்பி என் பிள்ளைய கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இப்போ யூதா தன் ஜீவன பணையம் வச்சு யாரை கூட்டிட்டு போறான் தெரியுமா? பெஞ்சமினை கூட்டிட்டு போறான். பெஞ்சமினை கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். கூட ரூபனும் தான் வந்துட்டு இருக்காரு, தலைவர். அவரு எப்பயுமே கெத்து காமிச்சிட்டே தான் என்ன பண்றாரு, ஏய் வாங்கடா, ஏய் பண்ணுங்கடா அப்படின்னு என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, கெத்து காமிச்சிட்டே தான் வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ யோசேப்புக்கு முன்னாடி நிற்கும் போது, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? யோசேப்பு முன்னாடி எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கரெக்டாக வேணும்னே இந்த யோசேப்பு என்ன பண்ணாரு, பெஞ்சமினுடைய பேக்கில் அந்த வெள்ளி பாத்திரத்தை எடுத்து உள்ள வச்சு விட்டாரு. இப்போ எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது யோசேப்பே ஒரு ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்பி, என்னுடைய வெள்ளி பாத்திரத்தை ஏன்டா திருநீங்கன்னு கேட்கிறாரு. உடனே ஒருத்தன் சொல்றான், யாருடைய பையில நீங்க வெள்ளி பாத்திரத்தை பார்க்கிறீர்களோ அவன் உங்களுக்கு அடிமையா இருக்க கடவன் அப்படின்னு. யார் சொல்றா? இவங்களே சொல்றாங்க. சரி, உன்னுடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா யார் பேக்ல என்ன இருக்கு? பெஞ்சமின் பேக்ல அந்த வெள்ளி பாத்திரம் இருக்கு. எல்லாரும் சட்டை கிழிச்சிட்டா போச்சு, பெஞ்சமின் தூக்கி உள்ள வைக்க போறாங்களா? எங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது? எல்லாம் அழுகுறானுங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? நம்ம தலைவர் ரூபன் என்ன செஞ்சாரு? அழுதார். ஆனா யூதா மட்டும் வேற ஒண்ணு செஞ்சாரு. பெஞ்சமின் அழாத வா அப்படின்னு எழுந்து பெஞ்சமின் கையை கூட்டிட்டு போய் பார்வோன், அதாவது யோசேப்புடைய வீட்டுக்கு போய் நிக்கிறான். இப்ப யோசேப்பு சொல்றான், என்ன தைரியம் இருந்தா அப்படி நீங்க பண்ணிருப்பீங்க, பெஞ்சமினை தூக்கி சிறைச்சாலையில போடுங்க, அவனை கட்டி வைக்கணும் அப்படின்னு. ரூபன் உடனே என்ன பண்றாரு? ரூபன் என்ன பண்றாரு? இவர் லீடர். ஆமா, அவரு என்ன பண்றாரு சொல்லுங்க? ஓரமா நிக்கிறான். யூதா எழுந்து போய் சொல்றான், ஐயா, உங்களிடத்துல பேச வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. எங்க அப்பாவுக்கு மொத்தம் இத்தனை பிள்ளைங்க, அதுல ஒரு பிள்ளைய இழந்துட்டாரு. அவரு பீருண்டு போனானோ என்ன ஆனானோ எங்களுக்கு தெரியல. அவருக்கு செல்லமாய் அவருடைய இருதயத்தை தேற்றக்கூடிய ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறான், அவன் பெஞ்சமின். அவனை அனுப்புறதுக்கு எங்க அப்பாவுக்கு மனதே இல்லை. நான் எங்க அப்பா கிட்ட உத்தரவாதம் கொடுத்து, எங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று அனுப்பிச்சுன்னா நான் உத்தரவாதம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால என்னை நம்பி அனுப்பியிருக்கிறாரு. இப்போ எப்படி இந்த பாத்திரம் இவனுக்குள்ள வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. நாங்க ஏற்கனவே ஒரு தம்பியை இழந்துட்டோம், இவனையும் நாங்க இழக்க விரும்பல. நல்லா கவனிக்கணும், நான் இங்க பேசிட்டு இருக்கிற பாயிண்ட் லேயால் ஃபேமிலிக்கும் ராகேல் ஃபேமிலிக்கு இருக்கிற பிரச்சனை. ரூபனுக்கு ஏன் தெரியுமா அந்த பெஞ்சமினுக்கு உத்தரவாதம் கொடுக்க மனசு வரல? ஏன்னா அது ராகேல் புள்ள. அவன் என்னன்னா எனக்கு என்ன, ஆனா யூதா அப்படி நினைக்கல, அவன் என் தம்பி. அதனால ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் யோசேப்பு, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் எஜமானனே, தாழ்ந்து சொல்றான், என் தம்பியை விட்டுருங்க, அவனுக்கு பதில் என்னை சிறைச்சாலையில் வைங்க, நான் எப்பயுமே உமக்கு நான் அடிமையா இருப்பேன். நான் யோசேப்புக்கு அப்பதான் அழுக பிச்சுக்கிட்டு வருது. அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாம அழுகிறான். அட்லீஸ்ட் இப்பயாவது ராகேல் பிள்ளைகளை நேசிக்கிறீங்களேடா, எங்களையும் உங்க தம்பியா நேசிக்கிறீங்களேடா, அதை நினைச்சுதான் யூதாவை கட்டி பிடித்து யோசேப்பு அழுதானா. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு அநேக பேர் சபையில உங்களை ரொம்ப பெரிய ஆவிக்குரியவனு நீங்க வெளியில காமிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் ரொம்ப வேதத்தில் ரொம்ப தேறினவன்னு உங்களை ரொம்ப காமிச்சுக்கிறீங்க, ரொம்ப பைபிள் வசனம் படிக்கிறீங்கன்னு காமிச்சுக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறவன்னு காமிச்சுக்கிறீங்க. பட் உங்களுடைய ஆவிக்குரிய லைஃப்பை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா நீங்க கை கட்டி நிற்கிறீங்க. ஆமா தானே? ஆமாமா இல்லையா? அநேகருக்கு உங்க குடும்பத்தில் போராட்டம்,
எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சண்டை போட்டே இருப்பாங்க. அடப்போங்க, இப்படி தாங்க எங்கள் குடும்பம் இருக்கும், அதனால நானும் என் வாழ்க்கையை வெறுத்துட்டேங்க. என்னைக்காவது உத்தரவாதம் கொடுத்து ஜெபிச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது உத்தரவாதம் கொடுத்து ஜெபிச்சிருக்கிறீங்களா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரியவனோடு சம்பந்தப்படுத்தி தானே பார்க்கிறான். ஆவிக்குரியவனுடைய அழகு வேறங்க. ஆவிக்குரியவன் என்னைக்குமே தனிப்பட்டு தெரிவான். அவனுடைய ஜெபத்தில் இல்லை, அவனுடைய வேத வசனத்தில் இல்லைங்க, அவனுடைய ஆக்ஷன்ல தெரியும் நீங்க யாருன்னு. ஹல்லேலூயா. ஆக்ஷன்ல தெரியும். ஒவ்வொருத்தனுடைய தனிப்பட்ட ரீதியில நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றத கர்த்தர் கவனிக்கிறார். God is watching over you. ஆக்ஷனை பார்க்கிறார். நீ ஸ்பிரிச்சுவல், நீ தேவனை எந்த அளவுக்கு நம்பி இருக்கிற, இந்த விஷயத்தை ஆவிக்குரிய ரீதியில டீல் பண்ணணும்னு நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறன்ற ஆண்டு பார்க்கிறார். ஆனா நல்ல கவனிங்க, உங்க வீட்டில் ஏதாவது ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா, ஒரு காரியம் வந்துச்சுன்னா, ஆர் யூ டீலிங் இன் a spiritual way? நீங்க ஆவிக்குரிய ரீதியில டீல் பண்றீங்களா? சண்டை தான் முதல்ல போடுறீங்க, ரெண்டாவது மூஞ்சியை தூக்கிக்கிறீங்க, மூணாவது ஓரமா நின்னுக்கிறீங்க, நாலாவது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை பட்டா கையை தட்டி அல்லேலூயா ஆமென் போடுவீங்க. இப்ப அதுவும் கிடையாது. வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு அமைதியா இருந்துட்டு கதை கேட்டுட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலி நான் இந்த பிரசங்கம் எடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய இருதயத்தில் இந்த பாரத்தை போட்டு இரவெல்லாம் முழிக்க வச்சு இதை குறித்து சிந்திக்க வைத்து இன்றைக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். நான் யாருக்கோ பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஐ எம் டாக்கிங் வித் யூ. ஆண்டவர் உங்க இருதயத்தில் அவருடைய விதையை போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. தயவு செய்து ஆவிக்குரியவன் வேஷம் மட்டும் போடாதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி எப்பயுமே தாழ்மையா இருக்க மட்டும் கற்றுக்கோங்க. அது போதும், அது போதும். அந்த தாழ்மையை கர்த்தர் கவனிக்கிறார். அந்த தாழ்மையை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ரூபனுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தும் அவன் மனம் திரும்பாததை கர்த்தர் பார்த்தார். 40 வருஷம் அப்புறம், அவன் தவறு செய்து 40 வருஷம் அப்புறம் ரூபன் அவனுடைய தலையில யாக்கோபு கையை வைத்து தீர்க்க தரிசனமாய் உரைத்த ஒரு காரியம் இருக்கு. ஆதியாகமம் 49:3-4. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், நீ என்னுடைய முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் நீ வல்லமையில் விசேஷித்தவனுமானவன் தான். தண்ணீரை போல தளம்பினவனே, என்னாக மாட்டா, நீ என்னாக மாட்ட, நீ என்னாக மாட்ட, நீ மேன்மை அடைய மாட்ட. ஏன்னா உன் தகப்பனுடைய மஞ்சத்தில் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவன் தலையில கை வச்சு சொல்லிட்டாரு, நீ மேன்மை அடைய மாட்ட. சேஷ்டபுத்திர, அந்த சேஷ்டபுத்திரன் என்றால் தகப்பன் தன்னுடைய சொத்துக்களை பிரிக்கும் பொழுது அந்த சேஷ்டபுத்திரனுக்கு 2 மடங்கு கொடுக்கணும். மற்றவனுக்கெல்லாம் 1 மடங்கு, ஆனால் ரூபனுக்கு மட்டும் எத்தனை கொடுக்கணும்? 2 மடங்கு கொடுக்கணும்னு கர்த்தர் அங்க சொல்லி வைத்திருக்கிறார். 1. 2வது, அவனும் அவனுடைய சந்ததியும் தான் என்னைக்குமே ரேங்க் நம்பர் 1 இருக்கணும். எவ்வளோ பெரிய எதிரிகளோட சண்டை போடும் போது, மற்றவங்களோட போராடும் போது முதல்ல நிற்க வேண்டியதும், கட்டளை கொடுத்து இப்படி யுத்தம் பண்ணு அப்படி யுத்தம் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அந்த ரூலிங், அல்லது நாளைக்கே இந்த தேசம் முழுவதற்கும் யாக்கோபின் பிள்ளைகளுக்கு முழுவதற்கும் ஒரு ராஜா எழும்ப வேண்டும் என்றால் ரூபன் கோத்திரத்திலிருந்து தான் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்துச்சு? ரூபன். தி கிங்ஷிப், ராஜரீகம். 3வது அவனிடத்துல இன்னொன்று இருந்துச்சு. எப்படி யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று தன் பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் ஜெபித்தானோ, பலி செலுத்தினானோ, அது போல ஆசாரியத்துவமும் ரூபனின் மேல இருந்துச்சு. ரூபன் மேல மொத்தம் 3 ஆசீர்வாதங்கள். 1 சேஷ்டபுத்திரம்,
இன்றொன்று ராஜரீகம், மூன்றாவது ஆசாரியத்துவம். நீ இந்த தவறை செய்தபடினால் உனக்கு வாய்ப்பு கொடுத்தோம், நீ இன்னமும் அந்த வன்மத்தில் இருக்க. நீ அந்த தப்பதான் நீ திரும்பி செய்யலடா, ஆனா இறுதியத்தை அந்த வன்மம் இன்னும் ஓடிட்டேதான். நீ சகோதரனுக்காக நீ நிக்கல, சகோதரனுக்காக நீ நிக்கல, அதனால நீ மேன்மை அடைய மாட்டாய். சேஷ்டபுத்திரன் பாகம் ரூபனை விட்டு எடுக்கப்பட்டு அது யோசேப்புக்கு வந்தது. ராஜரீகம் ரூபனை விட்டு எடுக்கப்பட்டு யூதாவுக்கு வந்தது. ஆசாரியத்துவம் ரூபனை விட்டு எடுக்கப்பட்டு லேவிக்கு வந்தது. ரூபன் என்னானா, அவன் டம்மியா வந்து உட்கார்ந்துக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? எடுக்கப்பட்டுச்சுன்னா என்ன இருக்கும்? ஆனா ரூபன் எப்படிப்பட்ட டைப் தெரியுமா? அதை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. என்ன போனா போயிட்டு போகுது, எனக்கு வேற ஒரு வழி இருக்க போகுது, எனக்கு வேற ஒரு காரியம் வரப்போகுது. எங்க அப்பா சொல்றதான் பெரிய இதுவா? எங்க அப்பா சொல்ல நான் உழைச்சு நான் பண்ணி நான் எல்லாம் பண்ணிடுவேன். தேவன் உனக்கு கொடுக்காமல் நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ரூபனுக்கு அந்த வருத்தம் கூட இல்லை. டாடி டாடி, ஏசா கூட அவங்க அப்பா பாதத்தில் விழுந்து கதற, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையாப்பா, எல்லாத்தையும் யாக்கோபு கொடுத்து எனக்கு ஒண்ணுமே இல்லையாப்பா. ஏசா கூட அவங்க அப்பா காலில் வந்து கதறினாங்க. இந்த ரூபன் இருக்கான் பாருங்க, இப்ப என்ன போ. ஹல்லேலூயா. தெபோராள் என்ற தீர்க்கதரிசியினுடைய நாட்கள்ல பாராக் என்ற ஒரு தலைவன் எழுப்பினா. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? அவனுடைய நாட்கள்ல சிசெரா என்ற ஒரு பெரிய எதிரி, சிசெரான்னு பேரை கேட்டாலே அந்த பிரியல நடுங்கும். அவன் பெரிய படைய கூட்டிட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்புறான். இஸ்ரவேல்ல ஒரு கட்டளை இருந்தது, தேசத்தினுடைய எந்த பகுதியில யுத்தம் வந்தாலும் எல்லா ஜனங்களும் யுத்தத்துக்காக என்ன செய்யணும்? போகணும். ஹல்லேலூயா. அந்த பக்கம் தானே யுத்தம் வருதுன்னு இந்த பக்கம் நீ அமைதியா என்ன பண்ணிடக்கூடாது? உட்கார்ந்துடக்கூடாது. எல்லாரும் யுத்தத்துக்கு போகணும், உன் சகோதரனை காப்பாற்றணும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா இருந்துச்சு. இப்போ இந்த சிசெரா எதிர்த்து வரும்பொழுது பாராக் போய் பயங்கரமா யுத்தம் பண்றான். சில கோத்திரங்கள் யுத்தம் பண்றாங்க. எல்லா யுத்தத்துல தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டார். கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்துட்டார். அந்த சிசெரா கொலை செய்யப்பட்டான். பாராக் ஜெயித்து விட்டான். இப்போ இஸ்ரவேல் தேசம் ரொம்ப ஆர்ப்பரிக்கிறது. இப்போ தெபோராள் பாடலை பாடி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம முதல்ல நம்ம வாசிச்சோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துல 15-16 வசனத்துல நம்ம வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்னா, தெபோராள் அந்த யுத்தம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றியின் பாடலை பாடும்போது ரூபனை பற்றி பேசும்போது சொல்றார், ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த ரூபன் எல்லாரும் யுத்தத்தில் போய் எப்படியாவது தேசத்தை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய சகோதரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த ரூபன் கோத்திரம் மட்டும் என்ன தெரியுமா பண்றான்? எனக்கு என் ஆடு ரொம்ப முக்கியம், எனக்கு என் மந்தை ரொம்ப முக்கியம், என் தொழுவம் ரொம்ப முக்கியம். எவன் சண்டை போட்டா எனக்கு என்ன? அன்னைக்கு கை கட்டின பழகினா பாருங்க, அந்த ஜென்ம சுவாபம் இருக்கு பாருங்க, அந்த சுயம் இருக்கு பாருங்க. அத்தனை வருடங்கள் ஆன பின்பும் கூட இந்த ஜென்ம சுவாபம், இந்த சுயம் மாறவே இல்லை, மாறவே இல்லை. அவ்வளவு பெரிய யுத்தம் ஓடிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா நீங்க வசனத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தரே இறங்கி வந்து யுத்தம் பண்ணினாராம். ரூபன் சொல்றான், எனக்கு என்னுடைய ஆடு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எனக்கு என் ஆடு ரொம்ப முக்கியம். அதனால தேவனுடைய வார்த்தையை தெபோராள் சொல்றாங்க, ரூபனுடைய பிரிவினையினால். இந்த பிரிவினைன்னு வரும்பொழுது எனக்கு நீ வேண்டாம் நான் போயிடுவேன் அப்படிலாம் சொல்லலை. கூடவே தான் நிற்போம், ஆனால் எதுலையுமே நாங்கள் இன்வால்வ் ஆகிக்க மாட்டோம்.
கூடவே தான் நான் நிற்பேன். எதுலையுமே உங்கள்கிட்ட தாங்க பேசுகிறேன், கொஞ்சம் பேசுங்களேன். நான் உங்கள் கூடவே தான் நான் நிற்பேன். ஆனால் நான் எதுலையுமே என்ன செய்ய மாட்டேன். யாருடைய கேட்டகரி இது? ரூபனை தான் சொல்கிறான், நான் உன் கூடவே நிற்பேன், ஆனால் நான் எதுலையுமே என்ன செய்ய மாட்டேன், நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், இதுக்கு பேர் பிரிவினை. கர்த்தர் சொல்றாரு, இது நிமித்தம் நான் உன்னை குறித்து என்னுடைய மனோவிசாரங்கள் மிகுதியா இருக்கு. அவ்வளோ பெரிய வெற்றி நடந்திருக்கு, ஆனால் நீ வரலன்ற ஒரு பெரிய வேதனை எனக்குள்ள இருக்கு. ரூபன், நீ வரலன்ற பெரிய வேதனை எனக்கு இருக்கு. உன்னுடைய இன்வால்வ்மெண்ட் இல்லைன்ற பெரிய வேதனை எனக்கு இருக்கு. நீ எதுலையும் கலந்துக்க மாட்டேங்கிற வேதனை என்னுடைய இருதயத்தில் அதிகமாக இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியம் ரொம்ப பெரியதாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஆங்கிள் தேவனுடைய திட்டங்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்குது. ஆனாலும் நான் கையை கட்டிட்டு தான் உட்கார்ந்து இருப்பேன். அநேக ரூபன்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. You don't care about God's thing. ஆண்டவருடைய காரியத்தை பத்தி உங்களுக்கு அக்கறை கிடையாது. உனக்கு உன் மந்தம் ரொம்ப முக்கியம், உனக்கு உங்க வேலை ரொம்ப முக்கியம், உங்களுக்கு உங்களுடைய படிப்பு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய காரியம் ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். நீங்க உள்ள இன்வால்வ் ஆனாலும் நீங்க உள்ள இன்வால்வ் ஆகலனாலும் ஜெயம் கர்த்தரால் வரும். ஆனா உன்னை பற்றி அவர் வேதனைப்படுவார். அதான் இங்க பாயிண்ட். உன்னை பற்றி அவர் வேதனைப்படுவார். உனக்கு பங்கு இல்லாமல் போகுது, அதை பற்றி அவருக்கு ரொம்ப வேதனை. ஹல்லேலூயா. சர்ச்சில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. சர்ச்சில் எவ்வளவோ காரியம். நம்மளுடைய சபை இது தேவனால் உண்டாக்கப்பட்டது, தேவ பிள்ளைகளுக்காக உண்டாக்கப்பட்டது. தேவன் ஒரு நாள் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். மறுரூபமாக்கப்பட்ட சபையாக இது காணப்படுகிறது. But we never involve with the church activities. சபையினுடைய காரியத்தோடு நம்ம இன்வால்வ் ஆகிக்கவே மாட்டோம். வருவோம் போவோம் போயிட்டே இருப்போம். இது எல்லா கோயிலையும் நடக்குதுங்க. இது அவைகளில் ஒன்று அல்ல. இந்துக்களுக்கு ஒரு கோவில் இருக்கு, முஸ்லிம்களுக்கு ஒரு மசூதி இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சர்ச் இருக்க மாதிரி this is not that type of church. இது தேவனால் உண்டாக்கப்பட்டது. இந்த சபையை அவர் உண்டாக்கினதற்கு அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்க ஒவ்வொருவரோடு தனித்தனியா அவர் டீல் பண்ணி உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். தேவன் சொல்றார், நீங்களும் நானும் இணைந்து தேவனுடைய மாளிகையாய் இருக்கிறோம், தேவனுடைய தோட்டமாய் இருக்கிறோம். அவர் நம் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். உங்களையும் என்னையும் அவர் இணைத்து வைத்திருக்கிறார். ஆனா ரூபனை போல ஐ டோன்ட் இன்வால்வ். நான் என்னைக்கு நான் இணைஞ்சுக்க மாட்டேன். உன் சுயம் இன்னைக்கு உடைக்கப்படுவதாக, உன் சுயம் உடைக்கப்படுவதாக. நீங்க ஆண்டவர் சொல்றார், உன் அபிஷேகத்தை நீ இழந்ததற்கு காரணம் உன்னுடைய சுயமே. உன்னுடைய வல்லமையை நீ இழந்ததற்கு காரணம் உன்னுடைய பொசிஷன், உன்னுடைய பொறுப்பு. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்து எல்லாவற்றையும் இழந்து உட்கார்ந்து இருக்கிற இதுக்கு காரணம் உன்னுடைய சுயம். சேஞ்ச் இட் நவ. புதிய வருஷத்துல போறோம். நம்ம இன்னமும் உட்கார்ந்துகிட்டு இருமாப்பான இருதயம், கடினமான இருதயம், ரூபனை போல தழுமினவனா நிற்காதீங்கள். ரூபனை போல தழுமினவனா நிற்காதீங்க. உங்க மேல தேவன் வைத்திருக்கிற திட்டம் எவ்வளவு பெருசு தெரியுமா? உங்க மேல தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் எவ்வளவு வேல்யூ உள்ளது தெரியுமா? உங்களை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய பிளான் தெரியுமா வச்சிருக்கிறாரு. உங்க மேல அந்த ஆசாரியத்துவத்தின் அபிஷேகம் வச்சிருக்கிறாரு. உங்க மேல ராஜரிகத்தின் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க என்னுடைய முதற் பலன் ஆண்டவர் சொல்றாரு. பட் நீங்க சொல்றீங்க ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லைன்றீங்க. நாங்க எப்ப பாஸ்டர் சொன்னோம்? உங்களுடைய ஆக்ஷன் சொல்லுதுன்னு கர்த்தர் புலம்புகிறார். உங்களை குறித்ததான மனோவிசாரங்கள் மிகுதி என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். தவறு செய்யாதவன் யாரும் கிடையாது. ஆனா மனத்தாழ்மை உள்ளவனா இருக்க கற்றுக்கொள்ளணும். சாஷ்டாங்கமா விழுந்துடணும் அவர் சமூகத்துல. என்னைக்குமே இருமாப்பா இருந்துடக்கூடாது. நான் அப்படிதான் ஸ்டபனா இருந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம பிளெக்சிபிளா இருக்க கற்றுக்கொள்ளணும்.
எப்பவுமே தேவனுடைய காரியம்னா நான் முன்னாடி வந்து நிற்பேன்னு வந்து நிற்கணும். சபைக்குள்ள இந்த மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்றது, எனக்கு நீ வேண்டாம் நான் வேண்டான்னு உட்கார்றது, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா சேஞ்ச் பண்ணிக்கணும்? யூ ஆர் லூசிங் யுவர் அனாயிண்டிங். நீங்கள் உங்கள் அபிஷேகத்தை இழந்துட்டு இருக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நீங்கள் நினைக்கிறீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா போதும் நீங்கள் நினைக்கிறீங்க. நோ 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 நோ. உங்கள் ஆக்டிவிட்டிஸை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய கடின இருதயம் அந்த அபிஷேகம் வராதபடிக்கு தடுக்குது. நீ அந்நிய பாஷை பேசி எத்தனை நாள் ஆகுது? நீ ஆவியில நிரம்பி எத்தனை நாள் ஆகுது? ஆண்டவர் உங்களோடு பேசி எத்தனை நாள் ஆகுது? ஒரு காலத்தில் சாமுவேலை போல தேவ சத்தத்தை கேட்டவர்கள் நீங்க. தேவ சத்தத்தை கேட்டு எத்தனை நாள் ஆகுது? தேவன் உங்களோடு பேசி எத்தனை நாள் ஆகுது? நீங்க ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இயேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசுனா எனக்கு ரொம்ப நல்லவர், அப்படியே ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, பாட்டை வைக்கிறது, இதை பார்த்தெல்லாம் மயங்குகிறதுக்கு அவர் ஒன்றும், he is not a man, he is not a human being. இந்த உங்களோட ஆக்ஷனை பார்த்து மயங்கர ஆள் கிடையாது. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். Each and every activities, நீ தனிப்பட்ட ரீதியில் உன் மைண்டில் உன் ஆட்டிடியூட், உன்னுடைய ஆக்ஷன்ஸ், உன்னுடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததை கண்டால் இங்க யாரை சேவிப்பீங்க? இன்னைக்கு நீங்க கணக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்க. இவங்க பாட்டு பானா நல்லா இருக்கும், இவங்க பாட்டு பானா நல்லா இருக்காது, இவங்க பிரசங்கம் பண்ண நல்லா இருக்கும், இவங்க பிரசங்கம் பண்ண நல்லா இருக்காது. தேவனுடைய பாடல்னு வந்துட்டா கையை தட்டி பாடணுன்ற கூட எண்ணம் கூட உங்களை விட்டு போயிடுச்சு. உங்க ஆவிக்குரிய நிலைமை உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு you are going down down down. உங்களுக்கே தெரியாம நீங்க ஸ்பிரிச்சுவலா லோ ஆயிட்டு இருக்கிறீங்க. பட் ஸ்டில் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் இன்வைட் பண்றார், ரூபனே நான் இன்னமும் உன்னை நான் நேசிக்கிறேன், நீ தான் விட்டு போய்கிட்டே இருக்கிற, கம் நீ வா, என்கிட்ட வா, நான் இன்னமும் நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை, நான் இன்னமும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ ஆண்டவருக்காக முன்னாடி நில்லு, நான் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாமையா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. அபிஷேக வாழ்க்கையாய் மாறிடவே என் அபிஷேக நாதரே வாருமையா. அபிஷேக மாறிடவே என் அபிஷேக நாதரே வாருமையா. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமையா, உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமையா. உமக்காய் நான் வாழணுமையா, உமக்காய் நான் வாழ்வேனையா. உன்னதத்தின் ஆவியை, உன்னதத்தின் ஆவியை உமக்காய் நான் வாழ்வேனையா, உமக்காய் நான் வாழ்வேனையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாமையா.
ரணம் கொடிதாய் இருக்கிறது, அதை ஆற்றுவார் இல்லை. வருகிற வைத்தியர்கள் எல்லாம் மேலோட்டமான மருந்தை கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் ரணமோ ஆறாததாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? ரணம் மாறாததற்கு காரணம் சீல் பிதிக்கப்படவில்லை. சீல் பிதுக்கினால்தான் ரணம் மாறும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனையாக இருக்கணும். அங்கே வருகிறவர்களுக்கு அந்த சீல் பிதுக்கப்படணும். அதுதான் சபை. சபையை தேவன் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஆனால் சீல் பிதுக்கப்படவில்லை. அதை பிதுக்குவதற்குண்டான சத்தியத்தை ஆண்டவர் விதைக்கிறார். சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பும்போது ரணம் மாறும். ரணம் மாறும். இருதயத்தில் இருக்கிற ரணம் மாறும். அதை அர்ப்பணிங்க. இனி காலம் செல்லாது. ஆண்டவர் வாசற்படியில் வந்து நிற்கிற சத்தம் உண்டாக கேட்கப்படும். யார் சிந்திக்கிறார்? ஜீசஸ். சொல்லுங்க, உங்க கை இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என்னிடத்தில் இருக்கிற ரணம் ஆறணும். இருதயத்தில் இருக்கிற ரணம் ஆறணும். ஆவிக்குரிய ஒரு சுகம் உண்டாகணும், ஒரு பலன் உண்டாகணும். தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் நம்ம மாறணும். எல்லாரோட ஐக்கியமாய் இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் சத்தியத்தை சொல்லும் பொழுது, இந்த சத்தியம் கடினமானது, யார் இதை பின்பற்றுவார் என்று சொல்லி அநேகர் கிளம்பி போயிட்டாங்க. கூட இருந்த 12 பேர் மட்டும் நிற்கிறாங்க. அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களோ? ஊழியத்துக்கு நிறைய பேர் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிச்சுட்டு அதை மறந்துடுறோம். அந்த பொருத்தனையை மறந்துடுறோம். ஆண்டவர் சொல்றார், போறவங்க போகட்டு, விட்டுரு. இருக்கிறவங்களை கொண்டு நீ நடத்து. இருக்கிறவங்களை வைத்து நீ செயல்படு என்கிற காரியம்தான் வெளிப்படுகிறது. உங்களை அர்ப்பணிப்ப பாருங்க. எந்தெந்த காரியத்துக்கு நான் அந்த ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன்னு சொல்லி நினைச்சு பாருங்க. அதுல நீங்க நிக்கிறீங்களான்னு பாருங்க. சுயம் தடுத்துருச்சுல. நீங்க தான் அர்ப்பணிச்சீங்க. நீங்க தான் இந்த காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்க. நாங்க உங்களுக்கு தோள் கொடுப்போம்னு சொன்னீங்க. இன்னைக்கு செய்யறீங்களான்னு யோசித்து பாருங்க. அதுவே நம்முடைய வாழ்க்கையில ரணமாக மாறாதபடி இருக்கணும்னா, சத்தியத்தை கேட்டு அதன்படி உங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தருக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அது ஒன்றாம் தேதி நைட்டு சொல்லப்படும். நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறார். என் பிள்ளை என்னை விட்டு போனாலும் இளைய குமாரனுக்கு நான் காத்திருந்தது போல நான் காத்திருக்கிறேன்னு சொல்றார். நீங்க நிச்சயமா ஆண்டவரோடு இணைந்துருவீங்க. பழைய காரியங்கள்லாம் விட்டுட்டு இனி எனக்கு ஆண்டவர் போதும் என்று சொல்லி நீங்க வந்துருவீங்க. பொருத்தனை பண்ணினதை நான் மறந்துட்டேன் ஆண்டவரை, என்ன செய்யணும்னு தெரியல. திரும்பி வந்துருவீங்க. ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறார்.
அதை பிடித்து கொள்ளுங்க. ஒதுங்கி ஒதுங்கி ரூபனை போல நின்று தளம்புணவனாக மாறி தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து சபிக்கப்பட்டவனாய் மாறினது போல தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து சபிக்கப்பட்டவர்களாக நாம் மாறவே கூடாது. கர்த்தர் சபிக்கிறது தேவன் அல்ல. ஆனால் நாம தான் சாபத்துக்கு காரணமாக இருக்கிறோம். எல்லாத்தையும் ஆராய்ந்து பாருங்க. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எந்த அளவில் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். தகப்பன் ஒரு பிள்ளை தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தானா அவன் கெட்டு போயிடுவான். கண்டித்து உணர்த்துறவன் தான் தகப்பன். அதே போல் கண்டித்து போதிக்கிறவன் தான் ஊழியக்காரன். சபைக்கு கண்டித்து உணர்த்துகிற ஊழியக்காரன் தான் இருக்கணும். தடவி கொடுக்குற, அரவணைச்சு போகிற, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்து கழுத்து இருக்கிற ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது. ஆமாம், அவங்கெல்லாம் கழுத்து அறுத்துருவாங்க. ரண வைத்தியனாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ரண வைத்தியத்தை கீறும் பொழுது அல்லது ஆப்ரேஷன் பண்ண வலிக்கத்தான் செய்யும். அது மருந்து வச்சு கட்டினதுக்கப்புறம் சுகமானதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று அப்போ தான் தெரியும். அந்த டாக்டரை பார்த்து ஐயா நன்றி என்று சொல்லுவோம். அதுபோல் தான் ஊழியக்காரன், ரண வைத்திய ஊழியக்காரன். சில வேளையில் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த ரணத்தை அறுக்கும் பொழுது வேதனைகள் இருந்தாலும் சுகமாகும் போது அந்த தெய்வீக சுகத்தை நாம தான் அனுபவிக்க போகிறோம். வேற யாரும் அனுபவிக்க முடியாது. எனக்கு ரூபனை போல இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே. யாரா இருந்தாலும் திறப்பில் நிற்கிற யூதாவை போல என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. யூதாவை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களோட நிறைய பேசியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக இதெல்லாம் செய்வேன், இந்தந்த காரியத்தை நான் செய்வேன், இதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவேன், நிறைய பேசியிருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? ஈகோனால அதெல்லாம் விட்டுட்டீங்க. இதை போய் நான் செய்யணுமா? இழிவாக நினைக்கிறீங்க, அந்த வேலையெல்லாம் இழிவாக நினைக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் வருகிறது. அது புறையோடி போயிடும். நாளுக்கு நாள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா புறையோடி போயிடும். அப்புறம் கடைசியில் ரண வைத்தியத்தினால தான் சுகமாகும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, தாழ்மைப்படுங்க. நான் செய்கிறேன்னு மன உவந்து நான் சொன்ன காரியத்தை ஈகோனால நான் செய்யல ஆண்டவரே, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. நான் இனிமேட்டு செய்கிறேன் ஆண்டவரே. உமக்காகத்தான் நான் செய்கிறேன், என் சகோதரர்களுக்காகத்தான் நான் செய்கிறேன், என் சகோதரிகளுக்காகத்தான் நான் செய்கிறேன். ப்ளீஸ் லார்ட், ஒரு விஷயம் என்னை மன்னிங்க. என்னை மன்னிச்சு நான் மீண்டும் நான் பொருத்தனை பண்ணினதை நான் செய்வேன் என்று தேவ சமூகத்தில் என்னை அர்ப்பணித்ததை, ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அர்ப்பணித்ததை நான் இன்றைக்கு நினைவு கூர்ந்து நான் மீண்டும் உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற நான் வருகிறேன். யூதாவை போல வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒருவரையும் கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானமும் என்றுமென்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.